ஊழல் புகார்களில் அமைச்சர்கள் மீது மட்டுமின்றி IAS அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மோகன்தாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் இது தொடர்பாக மனு அளித்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான ஊழல் வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகி தன்னிடம் உள்ள ஆதாரங்களை சமர்ப்பித்ததாக கூறினார். இப்ப விஜயபாஸ்கர் பழைய ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார்ல, அந்த ஹெல்த் மினிஸ்டர் அவர் மேல டிவிஎஸ்சி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சிசி போட்டாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்ப அவர் என்ன இருக்காருன்னா, அவர் எம்எல்ஏ இதுல அபிடேவிட்ல என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கேன் நான் அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அவர் அதை வச்சு நாங்க என்ன கண்டுபிடிக்கும் போது அவர் டிவிஎஸ்சி மேட்டர்ல அவர் மேல எஃப்ஐஆர் சாத்திட்டு போட்டிருக்காரு சொன்னாங்க. அப்ப நடந்த ஊழல்ல இவருக்கு அதுல பங்கு இருக்கு. விஜயபாஸ்கர் நடத்தின ஊழல்ல டிஸ்பர்போசன் வெல்த் கேஸ்லயும் இவருக்கு பங்கு இருக்கு. ஏன் அவரை சேர்க்காம விட்டீங்க, அவரையும் எஃப்ஐஆர்லையும் சார்ஜ்லையும் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல எவிடன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட கிடைச்சிச்சு. அதெல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு கம்ப்ளைண்டா இது ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். இந்த கம்ப்ளைண்ட்னால இனிமேல் IAS ஆபீசர் கையெழுத்து போடும் போது ஊழல் பண்ண அமைச்சர்களையும் சேர்க்கும் போது IAS ஆபீசரும் சேர்த்தாதான் அது கரெக்டா அவங்க ஊழல் பண்ணாம இருக்க முடியும். அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்.